இளம் தலைமுறையினர் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோபப்பட்டு வாழ்க்கை துணையை நொடி பொழுதில் விவாகரத்து செய்து பிரிந்து விடுகின்றனர். முன்னதாக 60ஆம் கல்யாணத்தை நடத்தி முடித்த எஸ்.ஏ. சந்திரசேகர் திருமணமாகி 52 ஆண்டுகள் ஆவதை தனது மனைவியுடன் கொண்டாடி வருகிறார். நடிகர் விஜய் தாவேகா கட்சியை தொடங்கிய நிலையில் தொடர்ந்து தனது பெற்றோர்களை அரசியல் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செய்து வருகிறார். பழைய மனக்கசப்பை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் தனது பெற்றோர்களை அவர் கவனித்துக் கொள்வதை பார்த்த ரசிகர்கள் ஹாப்பியாக வரும் ஏப்ரல் 26ஆம் தேதி எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் சோபனாவின் 52வது திருமண நாள் கொண்டாடப்பட உள்ளது. 1973ஆம் ஆண்டு இருவரும் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். அதன் பின்னர் சில ஆண்டுகள் கழித்து நடிகர் விஜய் முன்னிலையில் கிறிஸ்துவ முறைப்படியும் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் தனது மனைவிக்கு திருமண பரிசாக சொகுசு கார் ஒன்றை வாங்கி கொடுத்துள்ளார் எஸ்.ஏ. சந்திரசேகர். திருமண நாளை கொண்டாடும் விதமாக தனது மனைவி சோபனாவை அழைத்துக் கொண்டு BMW ஷோரூமுக்கு சென்ற எஸ்.ஏ. சந்திரசேகர் அங்கு கேக் வெட்டி கொண்டாடி பிராண்ட் நியூ BMW காரை வாங்கி கொடுத்துள்ளார். பட்டாசு வெடிக்க புதிய காரை ஷோரூமில் இருந்து எடுத்துக்கொண்டு தனது மனைவியை உட்கார வைத்து ஓட்டும் வீடியோவை வெளியிட்டுள்ளார். இளம் நடிகர்கள் சிறு வயதிலேயே தங்கள் ஜோடிகளை பிரிந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வரும் நிலையில் சினிமாவின் மூத்த நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் எல்லாம் எப்படி இன்னும் அன்பு குறையாமல் மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்து வருகின்றனர் பாருங்கள் என பலரும் எஸ்.ஏ. சந்திரசேகர் மற்றும் ஷோபாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். வெட்டிங் ஆனிவர்சரி கிஃப்ட் ஃபார் மை லவ் என ஹார்டின் எல்லாம் போட்டு அசத்தியுள்ளார் எஸ்.ஏ. சந்திரசேகர். எஸ்.ஏ. சந்திரசேகரின் மகன் விஜய் தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமாகி வசூல் மன்னனாக கோலிவுட்டில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். ஆனால் அவரது மகன் சஞ்சய் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாக்காமல் தனது தாத்தாவை போல இயக்குநராக மாறியுள்ளார். சந்தீப் கிஷனை வைத்து லைக்கா தயாரிப்பில் படம் எடுத்து வருகிறார். இம்ரான் படம் லைக்கா நிறுவனத்துக்கு சற்றே நிம்மதியை கொடுத்த நிலையில் ஜெய்சன் சஞ்சய் படம் விறுவிறுப்பாக உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்தியன் 3 படத்தையும் எப்படியாவது முடித்து ரிலீஸ் செய்யும் முயற்சியிலும் லைக்கா இறங்கியுள்ளதாக கூறுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.